குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். காலேஜ் படிக்கும்போது ஃபைனல் இயரில் என்னுடைய 4 ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. கோவாக்கு ஒரு காலேஜ் டூருக்கு போயிருந்தோம். நான் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிருந்தேன்னா அந்த தண்ணியில் நானும் போயிருப்பேன். அந்த ஒரு 10 செகண்ட்ஸுக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு. ஃபேன் பாய் நான் தான், அவர் இல்லை. அது லோகேஷே உங்களை தான் சொல்லுவார். அவர் பெரிய படம் பண்ணியிருக்கலாம், இன்னும் அடுத்தடுத்து கமல் சார் கூட அவருக்கு இன்னும் ஆக்சஸ் ஈஸியாக இருக்கலாம், எனக்கு இல்லை. பட் ஒரிஜினல் ஃபேன் பாய் நான் தான். அந்த அடுத்தடுத்து பார்த்தலான்றீங்க. ஆமாம். இப்போ விஜய் வந்து நான் நடிக்கவே போகிறதுன்னு சொல்லி ஒரு அரசியலுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வாய்ப்பு மிஸ் ஆகி அவர் படம் பண்ணலைங்கிற வருத்தம் இருக்கு. கதை தயாராக இருக்குது, வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு தான் தோணுது எனக்கு. ஏன்னா அவர் இப்போது நடிக்க போகிறதில்லன்னு சொல்லியிருக்காருல்ல. ஆமாம், 2 பேருக்குமே அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. ஐ திங்க் உங்கள் பின்னாடி ஒரு 3 rows தாண்டி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க நினைக்கிறேன். அவங்கள்ட்ட நீங்கள் படத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னையும் பார்க்க சொல்லுவாங்க. We see the film and if we like it, if we feel it's really good, we'll definitely put it out. ஓகே. இது கீழே கமெண்ட்ல என்ன தெரியுமா வரும்? இவர் படமே ரிலீஸ் ஆகல, இவர் வந்து நம்ம படத்தை எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ரெடியாக இருந்தது. லைக் மோஸ்ட்லி I'll try and cast one girl next door. Girl next doorனா டிப்பிக்கலாக அதோடைய மீனிங் வந்து அழகா இல்லாத பொண்ணுங்க அப்படின்னா girl next door. But that's not true. To me, the girl next door is the most beautiful girl in my life. விண்ணை தாண்டி வருவாயா படம் பண்ணக்கப்புறம் நடுநிசி நாய்கள் ஒரு படம் பண்ணீங்க சார். நீங்கள் நடுநிசி நாய்களில் பார்த்த அந்த கதையே அப்படியே எழுதி இதுக்கப்புறம் பண்ணா பிரச்சனையாச்சு, இது ஏற்றுப்பாங்களா அப்படிலாம் நான் யோசிக்கல. எக்ஸ்பெரிமெண்டலாக ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அந்த படம் அண்ட் டெக்னிக்கலாகவும் நிறைய ஒர்க் பண்ணோம். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி அது பண்ணேன். நீங்கள் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, யூனிவர்ஸ் இஸ் ப்ரொடெக்டிங் யூ. இது நீங்கள் முன்னாடி சொன்னதான். இது எந்த அளவுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காப்பாற்றுது, அந்த மாதிரியான உங்களுக்கு லைஃப்பில் நடந்தது, இல்லை உங்கள் ஃபிலிம் மேக்கிங்கில் நடந்தது ஏதாவது இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? இல்லை, நிறைய இருக்குது அண்ட் யூ டென் டு பிலீவ் இன் தட். அது சம்வேர் there's one guiding force or there's one energy that's protecting you, that's taking care of you. நம்ம ஒரு சின்ன நம்ம நினைக்காத ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்தால் கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு எனக்கு இப்போது இது மேபி ஒரு 50 டச் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு மெச்சூரான ஒரு தாட்ஸ் வருதா அப்படின்னு தெரியல எனக்கு. பட் ஐ எம் ஸ்டார்டிங் டு பிலீவ் அ லாட் இன் தட். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போது ஃபைனல் இயரில் என்னுடைய 4 ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. நாங்கள் கோவாக்கு ஒரு காலேஜ் டூருக்கு போயிருந்தோம். ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம், எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிருந்தேன்னா அந்த தண்ணியில் நானும் போயிருப்பேன். அந்த ஒரு 10 செகண்ட்ஸுக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஒரு இடத்துக்கு போய் தேவையில்லாமல் ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு சரி ஓகே வேண்டாம் இங்கே இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படி போகும்போது எனக்கு ஐ காட் த நியூஸ் தட் தேவ் ஜஸ்ட் கான் டு த வாட்டர். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து வேறு நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு பேசிகிட்டே இருக்கேன். நான் ராவா சொல்கிறேன், ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்த படத்துக்கு வரணும், அவன் ஏன் வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறமா எனக்கு தெரிய வருது, நான் அந்த ஒரு 2 months வந்து ஐயோ ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கேன். ஆனால் 3rd month எனக்கு தெரியும் நல்ல வேலைக்கு அவர் உள்ளே வரல, ஏன்னா அவர் ஒரு தப்பான ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னு எனக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி there is a universe that's protecting you அப்படின்ற ஒரு பிலீஃப் எனக்கு ரொம்ப நிறைய இருக்குது. அந்த படம் துருவ நட்சத்திரமா? ஆமாம். துருவ நட்சத்திரம் தாமதமாக இருக்குது, என்ன காரணமாக இருக்கும் ஒரு வேலை? இப்போ இந்த கேள்வி வந்தனால இருக்குது. ஐ திங்க் அந்த டிசைனுக்குள்ளே அதுவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரிலீஸ் விண்டோ, ஒரு டைம் வந்தால் தான் அது கிளியர் ஆகும். ஏன்னா நிறைய போராடி பார்த்துட்டோம். November 24th டேட் வந்து ரொம்ப ஷுவராக நான் இருந்தேன். பட் ஒரு November 23rd அன்றைக்கி தான் எனக்கு தெரிய வருது இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, இது கிளியர் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஸோ வி வித்ட்ரூ ஃப்ரம் த தியேட்டர். ஆக்சுவலாக எல்லா தியேட்டர்ஸுமே படம் லோட் பண்ணிட்டோம், வேறு நிறைய ஷோஸ் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணிட்டோம். பட் வி ஹேட் டு புல் இட் பேக். ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மேபி பேட் மேனேஜ்மெண்ட், சரியாக பிளானிங்கோடு அது பண்ணல. I'm not talking about the shoot. எல்லாமே ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் தான். அந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணியிருந்தோம், அதையும் தாண்டி அது வேறு ஒரு இடத்துக்கு போய் முடிஞ்சுது. ப்ளஸ் வேறு ஒரு ப்ரொடியூசரோட விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே வந்து சேர்ந்துச்சு. அதை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி நான் இப்போ ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் வாண்ட் தே மணி பேக். ஆனால் அவங்க லீகலாக போகும்போது அந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு பணமும் வரணும், ஆனால் அவங்க படத்தையும் ஸ்டாப் பண்ணுறாங்கன்ற ஒரு சிச்சுவேஷன் தான். அவங்களுக்கு தெரியல, அவங்க கிளியர் பண்ணால் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துட்டோம். we are almost there. I think in a month's time the film hopefully will release அப்படின்னு தோணுது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஃபேன் பாயாக இருந்து சொல்கிறது வந்து கமல் சார் ஆஃபீஸுக்கு நீங்கள் அவரோட படம் பண்ணணும்னு சொல்லி அவர் ஆஃபீஸுக்கே பல முறை வந்து போயிருக்கீங்க. அப்படி ரொம்ப நாள் இதேமாதிரி காத்திருந்தீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, வேட்டையாடு விளையாடு பண்ணுறீங்க. அது அவருக்கு அந்த டைமில் வந்து ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் படம். இன்னொன்று வந்து அவருக்கு தளமும் வேறு மாதிரியாக காமிச்ச படம் வந்து அவருக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ காமிச்ச படம்.
நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொஞ்சம் கேப் வருது. அதுக்கு விக்ரம்னு ஒரு படம் வருது. அவரும் என்ன பண்ணுறாரு, லோகேஷ் கனகராஜ் வந்து அவரும் ஒரு ஃபேன் பாயாகவே நினச்சி ஒரு படம் எடுக்கிறாரு. இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே யார் ரொம்ப ஃபேன் பாயின்னு ஒரு படம் எடுத்து ஒரு கமல் வச்சு படம் எடுத்தா யாருக்கு வந்து நான் தான் அப்படி மிரட்ட அளவுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் 2 பேருக்கு பண்ணது ஃபேன் பாய் நான் தான். அவர் இல்லை, அது லோகேஷே உங்களை தான் சொல்லுவார். அவர் பெரிய படம் பண்ணியிருக்கலாம், இன்னும் அடுத்தடுத்து கமல் சார் கூட அவருக்கு இன்னும் ஆக்சஸ் ஈஸியாக இருக்கலாம், எனக்கு இல்லை. பட் ஒரிஜினல் ஃபேன் பாய் நான் தான். வந்து அடுத்தடுத்து பார்த்தலான்றீங்க. ஆமாம். அதே மாதிரி கமல் ஒரு பக்கம் இருக்கார், அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ரஜினிகாந்த் இருக்கார். இப்போ ரஜினிக்கு வந்து ஸ்டைல் தான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அவரோட ஸ்டைல் வந்து ஒன்று இருக்கும், ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்கும், கமல்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ரஜினி வச்சு படம் பண்ணுறதுக்கு ஏன் முயற்சி பண்ணலையா, இல்லை பண்ணியிருந்திருக்கலாம்? இல்லை, நான் பண்ணியிருக்கேனே. எனக்கு அவருடைய ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நான் அது வந்து ஸ்டைலாக பார்க்கல, அது பர்ஃபார்மன்ஸாக தான் நான் பார்க்குறேன். அவருடைய எல்லா படமும் எப்படி கமல் சாரோட படம் பார்த்துருக்கோமோ அதே அளவுக்கு ரஜினி சாரோட படமும் பார்த்துருக்கோம். நான் வந்து கமல் ஃபேன், நான் ரஜினி படம் பார்க்க மாட்டேன் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. சினிமா ரசிகன் தானே, நம்ம எல்லா படத்துலையும் இருப்போம், எல்லா படமும் தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன். ஸோ ஈக்குவலாக இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு படம் பார்த்துருக்கோமோ, குணா ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம், செகண்ட் வந்து தளபதி பார்ப்போம், அந்த மாதிரி. ஸோ ரஜினி சாரோட ஒர்க் பண்ண ட்ரை பண்ணி கதையும் நரேட் பண்ணியிருக்கேன். காக்கா முடிஞ்சோடனே ஒரு வாட்டி, துருவ நட்சத்திரம் வந்து சூர்யாவோட நடக்காதப்போ ஒரு 1 இயர்க்கு அப்புறம் ரஜினி சாருக்கு அதே கதை நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஓகே ஆகி அதுக்கப்புறம் திடீர்னு வேறு ஏதோ சில காரணங்களால் அது நடக்கல. இல்லை, அந்த கதையை சொல்லியிருந்தீங்கல்ல, அதில் ரஜினி வந்து எந்த ஏஜ் குரூப்பில் இந்த மாதிரி நிறைய நான் சொல்லும் போதே இந்த துருவ நட்சத்திரத்தில் விக்ரம் சார் என்ன ஃபீல்டில் இருக்காரோ, இப்போ விக்ரமோட பண்ணும்போது அதில் ஒரு லவ் போர்ஷன் நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ரஜினி சாரோட அந்த நரேஷன் கொடுக்கும்போது அந்த லவ் அதில் இல்லை. அந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் ஒரு 50-year-old கேரக்டர் மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். பட் அது உங்களுக்கான அந்த சாஃப்ட் எலிமெண்ட் இருக்குல்ல, ரொமான்ஸ்குள்ள எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அந்த மாதிரினா ஒரு கமலுக்கும் ரஜினிக்கும் நீ பண்ணுறது எந்த மாதிரி வித்தியாசமாக இருந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க? இல்லை, நான் உண்மையிலேயே அதே மாதிரி தான் நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன் தான். ஏன்னா என்னுடைய ஸ்டைலுக்குள்ளே தான் அது வந்திருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. எப்படி கமல் சார் வேட்டையாடு விளையாடல ஜோதிகாவோட இன்ட்ராக்ஷன் நடந்துச்சோ அதே ஃபீல் ரஜினி சார் பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே தான், அப்படி தான் இருந்திருக்கும். அவருக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டர் இருக்காரு, நிறைய பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, நல்ல ஹியூமர் ஈஸியாக வரும், வேற ஒரு ஸ்டைலில் அது வந்திருக்கும். ஆக்சுவலாக உங்களோட படங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யதார்த்த வாழ்க்கையில் சந்திச்ச கேரக்டர் வச்சு தான் படங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துறது முக்கியமாக ஏதாவது ஒரு கதாபாத்திரம் இருக்கா, இல்லாட்டி அந்த படங்கள் எப்படி அமைஞ்சது? இல்லை, ஐ திங்க் ஃபிலிம்ஸ் லைக் மௌனராகம், நாயகன் ஒரு நமக்கு தெரியாத ஒரு வேர்ல்டாக இருந்தால் கூட அது ரொம்ப பிலீவபிளாக இருக்கும். கமல் சரண்யா மீட் பண்ணுற அந்த போர்ஷனாக இருக்கட்டும், ஜனகராஜுடைய போர்ஷனாக இருக்கட்டும், கமல் சாருக்கும் அவங்க டாக்டர் கார்த்திகா நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த போர்ஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப இயல்பாக ரொம்ப நேச்சுரலான விஷயங்களாக இருக்கும். அந்த வேர்ல்டு நமக்கு தெரியாது, இவங்களுடைய வேர்ல்டுக்குள்ளே. ஆனால் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சு நமக்கு நடக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அதோடைய பாதிப்பில் தான் நிறைய ரைட்டிங் எனக்கு இருந்துச்சு. அண்ட் இப்போ விண்ணை தாண்டி, வாரணம், மின்னலே, இதெல்லாமே காக்கல் இருக்கிற அந்த மாயாவுடைய அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே லைஃப்பில் பார்த்து நான் கேட்ட சில விஷயங்களை தான் நான் அப்படியே வந்து என்னுடைய ரைட்டிங்கில் கொண்டு வந்தேன். அதோடைய ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ் அப்படியே வேறு. ஸோ அதனால தான் அதே கேரக்டர் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டோரியாக பண்ணால் கூட அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அதுக்குள்ளே ரியல் எலிமெண்ட்ஸ். ஏன் போலீஸாக போகிறேன் அப்படின்னா ஒரு வயலன்ஸோ இல்லை ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் இப்போ நம்ம லைஃப்பில் அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் அது கொண்டு போகலாம், சினிமேட்டிக்காகவும் இருக்கும் ப்ளஸ் ரியலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் அதை நான் ட்ரை பண்ணுறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது விண்ணை தாண்டி உறவை பார்த்தேன். 3rd ஸ்டாண்டர்டில் நீதானே பொண்ணு சொந்தம். ஸோ 5th ஸ்டாண்டர்டில் என்ன இருந்தால், தென் 7th ஸ்டாண்டர்ட் AOM. ஸோ லிட்டரலி நான் வளர்ந்ததே உங்களோட படங்கள் பார்த்து தான். லைக் அப்போ நான் ஒரு லெட்டர் கூட இருந்தேன், லைக் டியர் GVM சொல்லிட்டு. அவ்வளோ பிடிக்கும். லைக் கையில் காப்பை ரொம்ப நன்றி சார். லைக் ஃபார் ஆல் யுவர் ஃபிலிம்ஸ் அண்ட் யுவர் இன்டர்வியூஸ். லைக் அது ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக அது எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். அது நீங்கள் வந்துட்டு மணிரத்னம் சார் அண்ட் கமல் சார் இணைந்து பண்ண நாயகன் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபேவரட் ஃபிலிமோ, எனக்கு நீங்களும் நான் கமல் சாரும் பண்ண ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும், நாயகன். இன்ஃபேக்ட் 6 ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது அதுதான் எனக்கு ஒரு ஃபிலிம் பண்ணணுன்ற ஒரு தாட் கொடுத்தது. ஸோ டெலிது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கமல் சார் மீட் பண்ணி வேட்டை சொன்னது, அந்த இன்ட்ராக்ஷன், உங்கள் ஃபர்ஸ்ட் டே ஷூட், அது எப்படி சார் இருந்தது? எனக்கு வந்து ரைட்டர் மதன் சார் தான் என்னை வந்து கமல் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். காக்கா படம் பார்த்துட்டு he had reviewed the film and then he said you should meet Kamal sir and I said sir I'm a huge fan and it will be lovely to meet him அப்படின்னு சொன்னேன். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, ஏன்னா படம் பண்ண போகிறோம் அப்படின்லாம் எதுவுமே பேசல. he just said அவராக வந்து you just meet him அப்படின்னு சொன்னார். என்னை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவர் படமும் பார்த்ததில்லை, அப்போ காக்கா பார்த்துருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் he just said நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஓகே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், we can do a project அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 year later I got an opportunity to meet him again to narrate a story to him. நான் வேட்டையாடு விளையாடுடைய ஒரு 1 hour நரேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் he stopped me. இதுக்கப்புறம் அது வந்து ஒரு
போலீஸ் கேட் அண்ட் மவுஸ் த்ரில்லர் மாதிரி தானே இருக்கும், யூஸ்வலாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் தென் ஈ செட், அப்புறம் அடுத்த நாள் வந்தப்போ தசாவதாரம் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. லைக் what do you think of one actor playing 10 roles அப்படின்னு சொல்லி அந்த 10 கேரக்டரும் நம்ம டிசைன் பண்ணணும்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 30 days நான் வந்து இல்லை சார் இது எனக்கு தெரியல, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டேன். தென் அகெயின் ஒரு 3 monthsக்கு ஒரு லல் இருந்தது. அண்ட் தென் அகெயின் ஹி கால் மீ அண்ட் சார் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்குது அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் போலீஸ் யூனிஃபார்மோட வரேன் அப்படின்னு சொன்னார். இதான் நடந்தது. ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண சீன் வந்து அந்த கேட்டை அவர் உடைச்சு உள்ளே வர சீன் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். ஏன்னா ஐ ஃபெல்ட் he was walking into my life அப்படின்னு தோணுச்சு எனக்கு. and I was walking into the audience's life ன்ற மாதிரி ஒரு மெட்டஃபாரிக்கான ஒரு ஷார்ட் அது. and it was a lovely experience. Like I think every director needs something like that. ஏன்னா நம்மளும் ரொம்ப ரெடி ஆகிடுவோம். we won't take our work very lightly. we don't, but if at all இல்லை ஓகே ஒரு ஷூட் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து கமல் சரோட அந்த மாதிரி ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் நமக்கு இருக்காது. வில் பி வெரி ரெடி. நம்ம ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போவோம். ஷார்ட்ஸ் பக்காவாக இருக்கணும், டைமிங் வைஸ் 9 o'clock வர சொல்லிட்டோம், 6 o'clock அவருக்கு ஒர்க் முடிக்கணும், அண்ட் இந்த ஷார்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பிளானிங்கோட உள்ளே போய் ரொம்ப ஷோர் ஆஃப் த மெட்டீரியல், இது என்ன மூடு. அண்ட் நம்ம while we shoot a film we don't shoot in order. Of course வெட்டல் அன்றைக்கி ஃபஸ்ட் சீன் எடுத்துட்டோம், பட் இமீடியட்லி we went to some scene in the middle of the film. அந்த படத்தில் நீங்கள் பார்த்த அந்த நியூயார்க் போர்ஷன்ஸோட இன்டீரியர்ஸ் எல்லாமே இங்கே ஷூட் பண்ணுது. யூஎஸில் இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற சீன்ஸ் லைக் அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளே ஹோட்டல் கார்டு எல்லாமே இங்கே ஷூட் பண்ணது தான். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ஃபுல் ஸ்கிரிப்ட் யூ கான்ட் ஷூட் தட். அண்ட் யூ நீட் டு டெல் him what the exact mood is. இது வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் ரூம் காரிடரில் நடந்து வரும்போது இந்த பொண்ணை மீட் பண்ணுறீங்க. அண்ட் ஷீ சீம்ஸ் டு பி ஹேவிங் an argument with somebody inside the room. நீங்கள் அந்த டோரை கிராஸ் பண்ணிட்டு போகிறீங்க. Then the argument you hear becomes a fight, things are being broken. So you break the door open and you go in. So you have to be completely on the ball. You have to tell him exactly what the mood is. And you walk into the room, sir. So இதெல்லாம் வந்து you have to be ஒரு நல்ல homework பண்ணினா that streamlines you, that conditions you to do your work even better. It was a terrific experience for me. But minimal interaction, like என்ன workோ அது மட்டும் தான். எக்ஸ்ட்ராவாக எதுவுமே அங்கே I think he's like that. He doesn't, But படம் பார்த்துட்டு he just said one thing, it works for me அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். ஸோ ஐ ஹேவ் அ டவுட் ஆல்சோ. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு என்னன்னா சின்ன வயசு வந்து லைக் ஷார்ட் டிவிஷன் எப்படி பண்ணுறது, நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் சீன் எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் எப்படி ஷார்ட் டிவிஷன் ப்ளேஸ் பண்ணுறீங்க, நான் அது பாஸ் பண்ணி அதை நான் ஸ்டோரி போர்ட் பண்ணிப்பேன். லைக் இப்படி தான் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தன்னு சொல்லிட்டு. எனக்கு வச்சு பேட் ஹேபிட் இருக்குது. நான் மல்டிபிள் டிராஃப்ட்ஸ் போவேன். லைக் ஷூட் போகிறதுக்கு காலையில் கூட நான் ஒரு டிராஃப்ட் அங்கே டைலாக் மாற்றிட்டு இருப்பேன். பட் நீங்கள் சொன்னீங்க like 80% ஸ்கிரிப்டோட நீங்கள் ஷூட் போடுவீங்கன்னு சொல்லிட்டு. அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி சார்? லைக் how do you know like this is the right moment to go for it? இல்லை, I think this multiple draft somewhere for me doesn't work. ஏன்னா லைக் ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணும்போதும் அந்த ஃபர்ஸ்ட் டேக் அண்ட் ரிஹர்சல் இந்த ஃபர்ஸ்ட் டேக்கே வந்து I'll grab. அது செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு போகும்போது பிகம்ஸ் அ லிட்டில் மோர். அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஒரு ஆங்கிள் வரும்போதே யூ கேன் நோட்டிஸ் தட் தி ஆக்டர்ஸ் மேஜிக் இஸ் ஒரு 1% லெஸர் தென் 2%, அப்படியே கம்மியாயிட்டே வரும். அது செட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த ஓகே இது ஏற்கனவே எடுத்தாச்சு, இப்போ மறுபடியும் இன்னொரு ஆங்கிள் தானே எடுக்கிறோன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ சம்வேர் ஐ ஃபீல் த கேமரா ஷுட் கிராப் and your scene should also be done in minimal shots as possible அப்படின்ற ஒரு, ஏன்னா அப்போ தான் ஒரு raw energy and ஒரு மேஜிக் வரும்னு எனக்கு தோணும். அதனால் when I write also my first draft, obviously the first draft is a very natural organic first draftல, ஸோ அதை இமீடியட்டாக போய் ஷூட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணும். Sometimes the actors will come up with their own improvs. அவங்க வந்து கௌதம் இது இப்படி இருக்குது, நான் இது இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அது சவுண்டிங்காக நல்லா இருக்கும்போது நம்ம I'll say yes. Like I'll just tell you for example, விண்ணை தாண்டி வருவாயில் I hate you அப்படின்னு சீன் முடியும். அந்த ரோடில் 2 பேர் பேசிட்டு ஜெஸ்ஸி வில் சே I hate you. என்னுடைய ஸ்கிரிப்டில் I hate you-ஓட அந்த சீன் முடியும். ஷீல் வாக் அவே, அவள் ஃப்ரண்ட்டை விட அவள் பேக்கு தான் அதிகம் பார்த்தேன் அப்படின்னு டயலாகோட முடியும். I hate you-ன்னு சொன்னோன்னே சிம்பு கேம் அப் வித் தேங்க்யூ. It was such a moment. அண்ட் எனக்கு ஏன் தேங்க்யூ சொல்கிறாரு, இது கொஞ்சம் சிம்புவாக இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் தியேட்டரில் அந்தளவுக்கு அந்த தேங்க்யூக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ தட் யூ ஹேவ் டு கிராப் அண்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட்ல. ஸோ திங்ஸ் லைக் தட் ஒர்க். சார் நீங்கள் ஆக்சுவலி மணி சார் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஐம் ட்ரைங் ஸோ ஹார்ட் டு லைக் உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நிறைய ஃபேன்ஸ் இங்கே லைக் எல்லா சார்பாகவும் பேசுகிறேன். If you've studied and if you've already worked, then you should just write and make your film. I'm not saying that because I don't want you to work with me. I have about 8 to 10 people already working and there is a process. You feel free to come and meet us. Yes, sir. Sure, sir. Thank you so much, sir. Can you suggest us some book which will trigger the creativity of upcoming filmmakers? I read a lot, like from இப்போ ஸ்கூலில் இருக்கும்போது we used to read Enid Blyton, Hardy Boys and all that. அதுக்கப்புறம் I read a lot of P.G. Wodehouse books. I don't know if you've heard of this author called P.G. Wodehouse.
நிறைய ஹியூமர் இருக்கும். லைக் புக் படிக்கும் போதே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இட்ஸ் ஜஸ்ட் வேர்ட்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கூட இருக்காது. ஆப்வியஸ்லி இட்ஸ் புக். ஆனால் the humor will, very British humor, will grab you and you'll laugh a lot. And then Godfather was one book that, like நாயகன் படம் பார்த்த மாதிரி காட்ஃபாதரில் ஒரு 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 ரைட்டிங் இருக்கும். மோர் தென் த ரைட்டிங், இட்ஸ் தி ஒரு நமக்குள்ள ஒரு இமேஜரி ஒன்று ஓப்பன் அப் ஆகும். அந்த மாதிரி ஒரு லைஃபு, ஒரு 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 அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இட்டாலியன் ஃபேமிலியுடைய ஒரு லைஃப்பை அவங்க அவ்வளோ விவிடாக டிஸ்கிரைப் பண்ணி அதுக்குள்ளேயே நம்ம ஒரு ட்ராவலில் போவோம். இட் ஓப்பன் அப் அ லாட் ஆஃப் இமேஜஸ் ஃபார் மீ. அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. ட்ரை ரீடிங் பிஜி வோட்ஹவுஸ் அண்ட் காட்ஃபாதர். ஹாய் சார். ஸோ சினிமாவில் ஆரம்பிக்கிற என்ன மாதிரி பெண்கள் எல்லாருமே ஜிவிஎம்மோட ஹீரோயின் ஆகணுன்ற அளவுக்கு உங்களோட ஹீரோயின்ஸ் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக ரசித்து காட்டுறீங்களே சார். ஸோ ஹவுஸ் தட் மேஜிக் ஹேப்பனிங்? எப்படி இவ்வளோ ரசனையாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளாக. எஸ்பெஷலி அந்த ஹீரோயின் பார்ட். நோ, ஐ திங்க் வி ஜஸ்ட் டேக் த மேசஸ். அது பெருசாக அவங்கள வந்து see, it'll sound a very cliched sort of a line, but I see beauty in everybody. I don't think somebody is more beautiful than the other. There is no ranking for me in my head. So I think, which is why they look like, nice and appealing and good. Anybody, like mostly I'll try and cast one girl next door. Girl next door na typically adoடைய meaning வந்து அழகா இல்லாத பொண்ணுங்க அப்படினா girl next door. But that's not true. To me, the girl next door is the most beautiful girl in my life. So இன்னொன்று, நீங்கள் வந்து விஜய் வச்சு பண்ண நினச்ச ஒரு ஆசைப்பட்ட படம் யோகம் அத்தியாயம் 1. அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. அதோட வேறு தளங்களில் துருவ நட்சத்திரமாவோ ஜோஷுவோ வந்திருக்கு. இப்போ விஜய் வந்து நான் நடிக்கவே போகிறதுன்னு சொல்லி ஒரு அரசியலுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வாய்ப்பு மிஸ் ஆகி அவர் படம் பண்ணலைங்கிற வருத்தம் இருக்கா, இல்லாட்டி அவருக்கு இன்னும் ஒரு ஏதாவது கதை ஒன்று தயாராக இருக்குதா உங்களுக்கு? கதை தயாராக இருக்குது, வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா அவர் இப்போது நடிக்க போகிறதில்லன்னு சொல்லியிருக்காருல்ல. ஆமாம், 2 பேருக்குமே அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. ஆனால் யோகன் அத்தியாயம் மட்டும் வேறு யாருக்காவது அப்படி அந்த கதையை வேறு யாருக்காவது அதை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லி, அது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி. ஆமாம், ஆக்சுவலாக யோகனுடைய விஷயங்கள் எதுவுமே துவர்ஷத்திரம்லையோ ஜோஷ்வாலியோ கிடையாது. யோகன் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஸ்கிரிப்ட். அதை கார்த்தி பண்ணலாம், சூர்யா பண்ணலாம், அது யார் வேணால் பண்ணலாம். இப்போ உங்களுக்கும் சூர்யாக்கான நட்பு இன்றைக்குமே ஸ்பெஷல்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் சிம்புக்கான நட்பு, இந்த 2 பேருடைய நட்பு இப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு, இல்லை எந்த அளவுக்கு வந்து உங்களோட ஃபியூச்சரில் நீங்கள் படம் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஐ திங்க் நவரசா நான் சூர்யா வச்சு இந்த கிட்டார் கம்பி மேல் நின்று பண்ணேன். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான் அந்த டைமில். கோவிட் ஜஸ்ட் முடிஞ்ச அந்த ஒரு டைம், அது ஆல்மோஸ்ட் முடிகிற டைம். அது உடனே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை கேட்டு அதுக்குள்ளே நிறைய ஒர்க் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணோம். அது ஒரு 5-6 days ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக. அண்ட் எனக்கு தெரியும் இப்போ அவருடைய லைனப் என்னன்னு எனக்கு தெரியும். பட் எப்போ போனாலும் கண்டிப்பாக கதை சொல்லி அது என்ன ப்ராஜெக்ட் மாதிரி வரும் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்குது. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சிம்பு ஆக்சுவலாக அதையும் தாண்டி எப்போ வேணாலும், இப்போ சிம்பு அந்த ஒரு தேசிங்குடி அந்த ஒரு பெரிய படம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான்றதால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்போ அது இப்போ உடனே அவங்க ஸ்டார்ட் பண்ணலன்னா நான் மறுபடியும் சிம்பு மீட் பண்ணலான்னு தான் இருக்கேன். இல்லை அதை முடிச்சுட்டு வரும்போது நான் உடனே சிம்புவை மீட் பண்ணணும் தான் பார்க்குறேன். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து, நீங்களும் ஆக்சுவலி உங்கள் காலகட்டத்தில் உள்ள டேரக்டர்ஸ் எடுத்த படங்களில் கன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஈவன் ட்ரக்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி உள்ள பெரும்பாலான படங்களில் ட்ரக்ஸே முக்கியமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையே ட்ரக்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. படத்தோட பிளாட்டே வந்து ட்ரக்ஸ் பேஸ் பண்ணி தான் அதிகமான படங்கள் இருக்குது. ட்ரக்ஸை ஒழிக்கணும், ட்ரக்ஸை எரிக்கிறாங்க, அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க. இல்லை, ஆனால் ட்ரக்ஸ்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லும் போது தெரியுதுல்ல உங்களுக்கு? இருக்குன்றது இருக்குன்னு தானே காமிக்க முடியும். இருக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதான் ஐ திங்க். ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் கேள்வி இருக்குதா? கிளாஸில் இருக்க எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரிலீஸ் தான் ஆகாது. மற்றபடி நிறைய பேர் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஃபீச்சர் மாதிரியே 2 பேர் எடுத்திருக்காங்க எங்கள் கிளாஸில். பட் அதை ரிலீஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சேனல்லே நாங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. பெருசாக யாரும் பார்க்கறதில்ல. நாங்கள் ஒர்க் பண்ண 4 பேரே ஒரு 40 வாட்டி பார்த்துடுறோம். அது வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட என்னென்னு கேட்கணுன்னா, அந்த ஒன்றகா என்டர்டைன்மெண்ட்ஸ் உங்களோட ப்ரொடக்ஷனில் இருக்க அந்த யூடியூப் சேனலில் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது? நாங்கள் நிறைய பண்ணுறோமே, கன்ஃபார்ம்டாக பண்ணலாம். ப்ரொசீஜர் என்ன? இல்லை, we need to take a look at the film. Okay. We have a team. I think உங்கள் பின்னாடி ஒரு 3 rows தாண்டி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க நினைக்கிறேன். அவங்கள்ட்ட நீங்கள் படத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னையும் பார்க்க சொல்லுவாங்க. We see the film and if we like it, if we feel it's really good, we'll definitely put it out. Okay. இது கீழே கமெண்ட்ல என்ன தெரியுமா வரும்? இவர் படமே ரிலீஸ் ஆகல, இவர் வந்து நம்ம படத்தை எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ரெடியாக இருந்தது. நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க சார், கமல் சாரோட சத்யா படம் பார்த்து தான் அந்த காப்பை போட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட ஃபிலிம்ஸ் அண்ட் உங்களை பார்த்து தான் நான் இந்த கடா போட்டிருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஃபிலிம்ஸில் வர க்ளோத்ஸ் அந்த ப்ளூ கலர் இப்போ கூட பாருங்க, டார்க் ப்ளூ. ஸோ பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கும் சார் உங்கள் கூடயும் உங்கள் ஃபிலிம்ஸ் கூடயும். ஸோ மோர் தென் ஃபிலிம்ஸ், உங்கள் ஃபிலிம்ஸை நான் என்ஜாய் பண்ணுறதை விட ஒரு படி மேலே உங்களோட சாங்ஸ் அந்த சாங்ஸில் வர மாந்தாஜஸும் அதில் இருக்கிற ஒரு ஏஸ்தட்டிக் எலிமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சார்.
சாங் அண்ட் அதை விட மெயினாக அதோட டைட்டில்ஸ், சாங்ஸோட டைட்டில்ஸ் எல்லாமே. ஸோ அந்த சாங் அந்த மியூசிக் கூட உங்களுக்கும் இருக்கிற அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸ்டார்டிங்லேருந்து மின்னலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட எல்லா படத்துலையுமே ஆல்பம் ஹிட். ஸோ அந்த மியூசிக்கும் உங்களுக்கும் அந்த கனெக்ட், அதோட ஜேர்னி சொல்லுங்கள் சார். அது வந்து மின்னலே இல்லை, அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அது. லைக் ஐ திங்க் ஒரு 6-7 ஐ ரிமெம்பர் மியூசிக் பீங் பிளேட் இன் மை ஹவுஸ். லைக் சாங்ஸ் ஃப்ரம் த ரேடியோ, சாங்ஸ் ஃப்ரம் எல்பிஸ், சாங்ஸ் ஃப்ரம் cassette players, songs from CDs. As technology improves, music was always playing at home, is still. Like அப்பா அம்மா வந்து ஒரு ஓல்டு ஹிந்தி சாங்ஸ், ஓல்டு தமிழ் சாங்ஸ், ஓல்டு இங்கிலீஷ் சாங்ஸ், ஓல்டு நம்ம வந்து இப்போ நமக்கு ஓல்டு, பட் அந்த டைமில் 60s 70s அந்த சாங்ஸ் வந்து எப்போதுமே கேட்டே இருப்பாங்க. அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை த சிங்கர்ஸ். அவங்க அம்மா வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து இவங்க பாடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த வாய்ஸ் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகும். Then I tried learning to play the guitar and I tried learning music. So and in college வந்து நான் காலேஜ் பேண்டில் இருந்தேன். I used to sing lead vocals there. நிறைய கல்ச்சரல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். அண்ட் there was song always. ஒரு கெட் டுகெதர்னாலே வீட்டில் வந்து சாங்ஸ் தான், everybody will start singing. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்ததுனால ஐ திங்க் I'm really inspired by music. Like when I write also, ஏதாவது இப்போ வாரணமாயிரம் வந்து பாதி ஸ்கிரிப்ட் வந்து ஹேராமுடி அந்த பாட்டு இருக்குல்ல, நீ பார்த்த பார்வை, அதை கேட்டு தான் நான் அந்த ஸ்கிரிப்டே நிறைய எழுதினேன். அண்ட் லாட் ஆஃப் ராஜா சர்ஸ் மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ டு ரைட் ஆல்சோ. இட் ஓவர்கேம் மை ரைட்டர்ஸ் பிளாக் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஐ யூஸ் டு ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கம்போசர்ஸோட ஒர்க் பண்ணும்போது நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பட் தேர்ஸ் அ லாட் ஆஃப் தாட். இப்போ ரைட்டிங்லேயே வந்து இந்த போர்ஷன் வந்து லிரிக்கலாக தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு ரைட்டிங்கில் இருக்கும். இது டயலாகாக இல்லாமல் இது வந்து மியூசிக்கலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதோட டிஸ்கிரிப்ஷன் நிறைய இருக்கும். இது அப்படியே அவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது தே கெட் இன்ஸ்பயர்ட். அண்ட் வெறும்னே ஒரு லவ் சாங் வேணும், இங்கே ஒரு சோகமான ஒரு பாட்டு வேணும், அந்த பொண்ணு இல்லை, ஸோ இப்போ சோக சாங் வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அஞ்சலுக்கெல்லாம் அவ்வளோ பேசணும். ஒரு 6 to 8 hours டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் கம்போஸ் பண்ண ஆரம்பிப்பார். அண்ட் அதுக்கப்புறம் தாமரை உள்ளே வருவாங்க, கார்கி, முத்துக்குமாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஹேட் த குட் ஃபார்ச்சூன் ஒர்க்கிங் வித் கிரேட் லிரிசிஸ்ட். இவங்களுடைய அந்த வார்த்தைகள் தான் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரீச் ஆகுது. அண்ட் ஐ பீன் லக்கி டு டூ தட் ஐ திங்க். ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எல்லாமே நாங்கள் கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டியூன்ஸ். எந்த டியூனுமே வந்து இது நல்லா இல்லை, எனக்கு வேற ஒரு டியூன் வேணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை. எனக்கு அது அப்படி கேட்கணும்னு தோணவும் இல்லை. ஏன்னா ஐ லைக் what I heard for the first time itself. And I love your voice also, sir. பயங்கரமான ஃபேன்ஸ் உங்க வாய்ஸ். Thank you. ஒரு ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு டேரக்டர்ஸுக்கு, அறிமுகமாகக்கூடிய டேரக்டர்ஸுக்கு டிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு 4-5 டிப்ஸ் எதுவும் இருக்குதா? இல்லை, இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணல, நான் சொன்ன விஷயம் தான் அது. எஜுகேஷன், வாட் யூ லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் அண்ட் காலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஷுவர். அதையும் தாண்டி இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபில்ம் மேக்கிங், ஐ வாண்ட் பி அ ஃபில்ம் மேக்கர், ஐம் இன்ஸ்பயர்ட் பை, ஐம் ரைட்டிங் அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா அதுக்குண்டான ஒரு கண்டிஷனிங் இருக்குது. ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு போய் தான் அப்படின்னு நான் சொல்ல, பட் அப்படி இருந்தால் இல்லை விஷுவல் கம்யூனிகேஷன், மாஸ் மீடியா இதெல்லாம் படிச்சுட்டு ஃபில்ம் மேக்கிங்க்கு தான் நீங்கள் வரணும்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ஒர்க் ஆன் அ ப்ரொடக்ஷன். அந்த டைரக்டர்கிட்டையோ இல்லை அந்த ப்ரொடியூசர்கிட்டையோ இல்லை அந்த டீமில் வந்து ஒரு படம் எப்படி அன்ஃபோல்ட் ஆகுது, அந்த படத்தில் இருக்கிற எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது, இவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே, இது தேவையா, ஓகே ஒரு ரீசன் இருக்குது. இப்போது லைட் ஆஃப் ஆனோடனே அவங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களே, அது ஏன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியணும். எக்ஸ்போஷர் தெரியணும், சயின்ஸ், அதுக்குள்ளே ஒரு சயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனிங் நமக்கு வந்து தியரியாகவும் வேணும், ப்ளஸ் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ண தான் அது வரும். அண்ட் ஒன் ஃபில்ம் இஸ் குட் இனஃப் அப்படின்னு தோணுது. ஸோ இதுதான் ரூட். இது எல்லாம் தாண்டி இல்லை, இப்போ மணி சார்லாம் படங்கள் ஒர்க் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபில்ம் ஃபேமிலி ஒரு வாய்ப்பு வந்தது, ஐ காட் இன் டு ஐ டைரக்டட் அப்படின்னு சொன்னார்ல, அது வந்து ஒரு ரொம்ப ரேரான ஒரு ஈவெண்ட். அதுக்கும் ஒரு கண்டிஷனிங் நமக்குள்ளே இருக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் டு ஒர்க் ஆன் ஒன் ப்ரொடக்ஷன், ஒன் ஃபில்ம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தேர். உங்கள் ஆஃபீஸோட ரீச் ஆகாமல் உங்களை நாங்கள் ரீச் பண்ணோன்னா எங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டிஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அண்ட் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ரீச் யூ சார்? ஐ கம்ப்ளீட்லி இன்சிஸ்ட் ஆன் எஜுகேஷன் ஃபார் ஷுவர். ஸ்கூல் அண்ட் காலேஜ் இஸ் அ மஸ்ட். அது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அதை சொல்கிறேன். லைக் ஐம் நாட் சேயிங் people who have not finished school cannot work with us or anything like that, but I'm just saying it might be inspiring. So I insist on that. That's, we pick people like that. And then somebody who, like, இப்போ நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணணுன்னு வந்தீங்கன்னா, I want you to become a director. ஆனால் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு டேரக்டர்னு வரக்கூடாது. That's my only thing. I think I've said this before also. நிறைய பேர் நடிக்க they come through this route. நடிக்கணும்னு வருவாங்க, பட் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு then they'll move out to act. I feel we are depriving somebody who could be an assistant director with me and who will end up becoming a director at that point. So just want you to be
truthful, honest about that. That's all. That's the only thing. And you should have the passion and see, this is it doesn't pay well initially. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. If your family is dependent on you, all that becomes very difficult. So you should be free of all that. அது ஒரு 1-2 years it will be ஒரு சின்ன ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். அது lot of work, timings will be odd. You can't, it's not a 9 to 6 job. We work sometimes we work 24 hours. And especially release எல்லாம் வரும்போது 8 to 10 days எல்லாம் my team won't sleep because we'll be at it. Release announce பண்ணிடுவாங்க. So all that you have to be ready for. And அது வந்து ஒரு 1-2 meetingsலேயே we'll get to know if you're capable of all that. So yeah. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன gift ஒன்று லோயலா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஒரு சின்ன gift உங்களுக்கு அன்னைக்கு கொண்டு வராரு. ஹாய் சார், ஐ எம் ரீனா. நீங்கள் மூவிஸில் கேரக்டர்ஸ்க்கு எப்படி நேம் வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் உங்கள் மூவி பார்த்து தான் எங்கள் அப்பா எனக்கு இந்த பேர் வச்சார். மின்னலே மூவி பார்த்துட்டு ஐ திங்க் Feb 2 மின்னலே மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ May 14 நான் பிறந்தேன். எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் அப்படியே சும்மா ரீனான்னு பேர் வச்சுட்டாரு. ஸோ இட்ஸ் பிகேம் மை நைம். ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட்ஸ் சார். ஸோ ஐ ஹாவ் அ கிஃப்ட் ஃபார் யூ. Thank you. Thank you. Very nice. Thank you. எனக்கு ஒரு டவுட் சார். ஆக்சுவலி நீங்கள் வந்து விண்ணை தாண்டி வருவாயா படம் பண்ணக்கப்புறம் நடுநிசி நாய்கள் ஒரு படம் பண்ணீங்க சார். ஆக்சுவலாக உங்கள் ஃபில்மோகிராஃபிலே அந்த படம் லைக் உங்கள் மற்றவத்தோட ரொம்ப டிஃபராக இருக்கும் சார். லைக் கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் சார். லைக் சடனாக லைக் உங்கள் லைக் ஒரே பேட்டர்னில் படம் பண்ண வேணான்னு சொல்லி லைக் அந்த படம் ட்ரை பண்ணிங்க, இல்லை ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக அதை லைக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்க? இல்லை, அது திமிரெல்லாம் இல்லை. அது அந்த அந்த ஃப்ளோவில் வந்து விண்ணை தாண்டிக்கு அப்புறம் நம்ம பேசணும்ல, அந்த விஷயம் தான். ஒரு எழுத்துன்னு வரும்போது என்ன எழுத போகிறேன், ஒரு லவ் ஸ்டோரியா இல்லை ஒரு த்ரில்லரா அப்படின்றதெல்லாம் நான் திங்க் பண்ணுறதே இல்லை. ஒரு 10 days இருந்துச்சு, சரி எழுதலாம் அப்படின்னு எழுதும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் தான் வந்துச்சு. நீங்கள் நடுநிசி நாயகங்களில் பார்த்த அந்த கதையை அப்படியே எழுதி இதுக்கப்புறம் பண்ணா பிரச்சனையாச்சே, இது ஏற்றுப்பாங்களா அப்படிலாம் நான் யோசிக்கல. எக்ஸ்பெரிமெண்டலாக ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அந்த படம் அண்ட் டெக்னிக்கலாகவும் நிறைய ஒர்க் பண்ணோம். அதில் வந்து மியூசிக்கோட ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் கூட உங்களுக்கு கேட்காது. எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரு. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி அது பண்ணேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுக்கு விருப்பங்கள், அதாவது எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே கூட ஒரு எல்லாருக்கும் புரிய வகையில் சொன்னதுக்கு வந்து வாவ் தமிழா சார்பில் மிக மிக நன்றி. லோயலா விஸ்காம் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, எனக்கு இது ஒரு உண்மையிலே புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி நான் மணி சார்கிட்ட உட்காந்து நான் கேள்வி கேட்டிருக்கேன். அப்போது இந்த ஆடியன்ஸை நான் மறந்து நான் கேட்பேன், ஏன்னா எனக்கு ஒரு ஆடுலேஷன் மாதிரி. பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அன் ஆடியன்ஸ் நம்ம வந்து இன்ஹிபிஷன்ஸே இல்லாமல் சொல்லணுன்றது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் தட். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நன்றி. வாவ் தமிழா சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. ஓகே, நைஸ், தேங்க்யூ. இதை யூஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு. வெரி நைஸ் கிஃப்ட்.